வணக்கம். இன்று புரட்டாசி 6ஆம் நாள். நாம் பார்க்குற திருத்தலம் சென்னை மாநகரத்தில் அமைஞ்சிருக்கிற திருவல்லிக்கேணி. 60வது 107 திவ்யதேசத்தில் 60வது இடம் அது. 3 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது. மூலவர் வேங்கடகிருஷ்ணன், உற்சவர் பார்த்தசாரதி, தாயார் ருக்மணி. அழகான முகம், அழகான மீசை. உலகத்திலே பெருமாள் கிருஷ்ணனுக்கு மீசையோட இருக்கிற ஒரே கோயில், முறுக்கிய மீசையோடு இருக்கிற ஒரே கோயில், பார்த்தனுக்கு சாரதியாக இருக்கிற கோயில். 4 கோலத்தில் பெருமாள் காட்சி கொடுக்கிறார். சயன கோலத்தில் ரங்கநாதர், அமர்ந்த கோலத்தில் தெளிசிங்க பெருமாள், நின்ற கோலத்தில் பார்த்த சாரதி, பரந்த கோலம் இவனை கஜேந்திரனை காப்பாற்றுறதுக்காக கருடனில் பறந்து வந்து காப்பாற்றுறதுக்காக வரதராஜ பெருமாளா இருக்கிறது பரந்த கோலத்தில் வரதராஜ பெருமாள் ஆகிய 4 கோலத்தில் காட்சி கொடுக்குறார். சரி, நாம் கதைக்குள்ள போயிடலாங்க. மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு ஒரு தடவை ரொம்ப கர்வம் அதிகமாகிடுது. கிருஷ்ணனுக்கு நாம் தான் அதிக அன்பு செலுத்துகிறோம், நாம் தான் பக்தி செலுத்துகிறோம் அப்படின்னு, நம்ம மாதிரி அன்பு செலுத்த யாரும் இல்லை அப்படின்னு. கிருஷ்ணனுக்கு அது புரிஞ்சிக்கிறாரு. இதை சரி செய்யணும்னு நினைக்கிறாரு. ஒரு நாள் அர்ஜுனா நாம் 2 பேரும் ஒரு இடத்துக்கு போகிறோம், வா போகலாம் அப்படிங்கிறாரு. அர்ஜுன் போகலாம்பா அப்படிங்கிறாரு. இந்த இடம் நம்ம போகிற இடம் ரொம்ப ஆபத்தான இடம், நம்ம பெண் வேஷம் தரிச்சிட்டு தான் போகணும் அப்படிங்கிறாரு. அர்ஜுன் என்ன சொல்கிறாரு, கண்ணா நானும் அம்பு இருக்கும்போது என்ன கவலை, வில்லம்போட நான் வரேன், நம்ம போகலாம் அப்படிங்கிறாரு. இல்லை, நீ வில்லம்ப வீட்டிலே வச்சுட்டு வா, பெண் வேடம் தரிச்சிட்டு போகலாம் நம்ம 2 பேருன்னு சொல்லி 2 பேரும் பெண் வேடத்தோடு போகிறாங்க. ஒரு கிராமம், இரவு ஆயிடுது. ஒரு வீட்டுக்கு கதவு தட்டுறாங்க. ஒரு பாட்டி கதவு திறக்கிறாங்க. என்னம்மா 2 பேரும் இந்த நேரத்தில் போயிட்டுருக்கிறீங்க, என்ன விஷயம், எதுக்காக கதவு திறக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் எங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம், இரவு ஆகி போயிடுச்சு, உங்கள் வீட்டில் தங்கிட்டு காலையில் போகலாமான்னு கதவு திறக்கணுமா. சரிம்மா, அதனால நான் தங்கிட்டு காலையில் பூஜையை முடிச்சுட்டு பிரசாதம் சாப்பிட்டு போவாங்க அப்படிங்கிறாங்க. 3 பேரும் இரவு தங்கிடுறாங்க. நான் மறுநாள் காலையில் அந்த பாட்டி பூஜை பண்ணுற நேரம் ஆயிடுச்சு, பூஜை பண்ணுறாங்க. கிருஷ்ணனுடைய விக்கிரகத்துக்கு பூஜை நடக்குது. கிருஷ்ணனுடைய சிலைக்கு பக்கத்தில் 3 பெரிய பெரிய கத்திகள், வாள்கள் வச்சு அந்த அம்மா பூஜை பண்ணுறாங்க. கிருஷ்ணனும் அர்ஜுனனும் கேட்குறாங்க, எதுக்கு கிருஷ்ண விக்கிரகத்துக்கு முன்னால் 3 கத்திகளை வச்சு பூஜை பண்ணுறீங்க? இல்லை, கிருஷ்ணனுக்கு எதிரிகள் 3 பேரை நான் கொல்லணும் அப்படிங்கிறத அது 3 கத்தி வச்சுருக்கிறேன். யார் கிருஷ்ணனுக்கு அந்த எதிரிகள் அப்படிங்கிறாங்க. முதல் கத்தி யாருக்குன்னு கேட்டிங்கன்னா குசேலனுக்கு அப்படிங்கிறாங்க. குசேலன் கிருஷ்ணனுக்கு ரொம்ப நண்பனாச்சே, எப்படி இப்படி சொல்கிறீங்க தெரியுங்க. இல்லை, கிருஷ்ணனுக்கு வாய் வெண்ணெய் உண்ட வாய், மென்மையான வாய் அவனுக்கு போய் காஞ்சி அவளை கொடுத்தானாமே, அதனால தான் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் அந்த அவளை மென்று சாப்பிட்றதுக்கு. அதை கேள்விப்பட்டதுலேருந்து அவன் இந்த கத்தியில் கொல்லணுன்னு நான் வச்சுருக்கிறேன் கத்தி அப்படிங்கிறாங்க. உடனே கிருஷ்ணன் சொல்கிறாரு, கிருஷ்ணன் அவன் பாவம் வசதி இல்லாதவமா, நிறைய குழந்தைகள் வச்சு கஷ்டப்பட்டவன், 2வது அவன் கொடுக்கலையே, கிருஷ்ணனே தானே வேண்டி அவனே அந்த முடிச்ச பிடிச்சி அவன் தானே சாப்பிட்டான், குசேலன் கொடுக்கவே கூச்சப்பட்டுட்டு தான் இருந்தான். குசேலனுடைய ஏழ்மை நிலை அவனுக்கு வேறு வசதி இல்லை, அதனால அவனை மன்னிச்சு விட்டுறேம்மா அப்படிங்கிறாரு. அந்த அம்மா யோசிக்கிறாங்க, அம்மா அவன் பிள்ளை கொட்டு வச்சு கஷ்டப்பட்டவன், அவங்ககிட்ட கொண்டு வர வேறு பொருளும் இல்லை, கிருஷ்ணனே தானே அந்த முடிச்சு பிரித்து சாப்பிட்டான், சரி நான் அவனை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு இந்த முதல் கத்தி கீழே போட்டுறாங்க. இந்த 2வது கத்தி யாருக்கு அப்படிங்கிறாங்க. 2வது கத்தி திரௌபதிக்கு அப்படிங்கிறாங்க. திரௌபதி என்னம்மா தப்பு பண்ணா அப்படிங்கிறாங்க. அந்த சபையில் அவளுக்கு அவமானம் நடக்கும்போது 5 கணவர்கள் இருந்தாங்கல்ல, அவங்க காப்பாற்றலாமல்ல, எதுக்கு கிருஷ்ணனை கூப்பிட்டாங்க? அவன் பாவம், கிருஷ்ணனுடைய கை எவ்வளோ வலிச்சிருக்கும், அவன் துணியாக விட்டுக்கிட்டு இருந்தான், சேலையாக வஸ்தாவரணம் பண்ணும்போது சேலையாக கொடுத்துட்டு இருந்தானாமே, அந்த மலை மாதிரி துணி குமிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க, அவன் கை எவ்வளோ வலிச்சிருக்கும் அப்படின்னு சொன்னோடனே அவங்க ஒன்றுக்கு அர்ஜுனை சொல்கிறான் பதறிக்கிட்டு, அம்மா அவ்வளோ ஒரு பெண்ணு, அவள் நிலைமை என்னான்னு நமக்கு தெரியல, பாவம் அவள் மானத்தை காப்பாற்ற கிருஷ்ணனை கை கூப்பி வணங்கினா, கிருஷ்ணன் உதவி பண்ணார், அவளை மன்னிச்சு விட்டுருங்களேன் அப்படிங்கிறாங்க. அந்த பாட்டி யோசிக்கிறாங்க, ஆமாம் கை அது 2வது கை கூப்பி வணங்கின சரணாகதி அடைஞ்சவொடனே என் கண்ணை காப்பாற்றினான், சரி அவளை நான் மன்னிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி 2வது கத்தி கீழே போட்டுறாங்க. ஆனால் 3வது கத்தி யாருக்குன்னு சொல்லும் போது, நீங்கள் சொன்னால் கூட நான் மன்னிக்க மாட்டேன், இது யாருன்னு கேட்டிங்கன்னா அது அர்ஜுனனுக்கு அப்படிங்கிறாங்க. அர்ஜுனன் என்னம்மா தப்பு பண்ணான் அப்படின்னு அர்ஜுனன் பதறிட்டு கேட்குறான். அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, ஆமாம் அவனுக்கு தேரோட்ட வேறு ஆளே இல்லையா, என்னுடைய கண்ணனுடைய கைகள் எவ்வளோ மென்மையாக இருக்கும், புல்லாங்கல் ஊதிக்கிட்டு காட்டில் சுற்றி தெரிஞ்சவன் அவன், அவனை போய் தேரோட்ட விட்டுருக்கிறானாமே,
18 நாள் அந்த முரட்டு குதிரையை கையில் பிடிச்சி அடக்கிறதுக்கு அவனுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் என் கண்ணன். கையில் எவ்வளோ வலிச்சிருக்கும். ஆனால் கொஞ்சமாவது அந்த கண்ணன் அந்த அர்ஜுனை கொஞ்சமாவது யோசிச்சானா அதை பற்றி. அவனுக்கு சாரதியால் வச்சுருக்கான். அவன் தேர் மேலே ஏறி நின்றுக்கிட்டு போர் புரியறான். இவன் கண்ணன் பாவம் கஷ்டப்பட்டு குதிரை அடக்கி ஓட்டிகிட்டு இருக்கிறானே, தேரை ஓட்டிகிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி ரொம்ப கோபமாக சொன்னாங்க. சொன்ன உடனே அப்போ தான் புரியுது அர்ஜுனனுக்கு, நம்மளை விட பக்தி செய்ய அன்பு செய்ய இந்த உலகத்தில் 1000 பேர் இருக்கிறாங்க, கோடி பேர் இருக்கிறாங்க. நாம் ஏதோ கண்ணன் நம்ம கூடயே இருக்கிறதுனால நாம் தான் பக்தி அதிகமாக செய்யணும்னு புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி அர்த்தத்தோட கண்ணனை திரும்பி பார்க்குறாரு. கண்ணன் விஷம பார்வையே அவர் மேலே திருப்புறாரு. 2 பேரும் அர்த்தத்தோடு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி கண்ணனை அன்பால் பக்தி செய்ய கோடி பேர் இருக்கிறாங்க, லட்சம் பேர் இருக்கிறாங்க. நாம் அனைவரும் கண்ணன் அருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.